உப்பு மஞ்சப்பொடியும் போட்டாச்சு. வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போகிறேன். கடுகு போடுறேன். கடுகு அடிச்சனி ரெண்டு வெந்தயம் போடுறேன். மிளகாத்தூள் போட்டு வச்சு வெண்டைக்காய் பழம் வதக்கணும். வெண்டைக்காய் மொறுன்னு வதக்கணும். தயிர் பச்சடிக்கு அதுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகு வீட்டுக்கு தேங்காய் ஜீரகம் 3 மிளகாத்தூள் வச்சு அரைக்கணும். மிளகு வீட்டுக்கு அரைச்சாச்சு. விசில் வரட்டு. நான் 4 விசில் வரணும். இறக்கிட்டு காமிக்கிறேன். வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு வைக்காச்சு. இது கொட்டணும் பாருங்க. தயிர் பச்சடிக்கு தயிர் கெட்டி தயிர் தான் ஊற்றணும். கெட்டி தயிர் ஊற்றணும். இப்படி கலக்கணும். தயிர் பச்சடிக்கு உப்பு போட்டாச்சு. இதான் தயிர் பச்சடிங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகு வீட்டுலாம் அடுத்து பாருங்கள். மிளகு வீட்டுக்காக காயெல்லாம் வெந்தாச்சு. தேங்காய் விட போகிறேன், காட்டுறேன் பாருங்கள். மிளகு வீட்டுக்கு தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு. கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கடுகு 1 மிளகாத்தூள் போடணும். காட்டுறேன். முட்டை அப்படி கொதிக்கிட்டு வருங்க. மிளகு வீட்டில் அதுக்காக வடை பறிச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு வரைக்கும். மிளகு வீட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.